ஐஸ் கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து என்னடா பண்ணுறது, நம்மளும் எதோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குன்னா இதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கூலிங் லெவலை பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஹைக்கு கொண்டு போகாதீங்க. நீங்கள் மீடியம்லேயே கொண்டு போகிறப்ப ரொம்ப வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகாது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ் கட்டி இப்படி ஃபார்ம் ஆகுறனால நமக்கு கரண்ட் பில் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் வரும். ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம மூடி போட்டு தான் வைக்கணும். நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னா அப்பையும் கரண்ட் பில் ஜாஸ்தியாக தான் வரும். இப்போ பாருங்கள், இப்படி ஐஸ் கட்டி இருக்குது. இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு எடுத்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு காட்டன் டவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கட்டி வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த உப்புனால தான் அது வந்து ஃபுல்லாக